ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஸ்கேல்ப் மாஸ்டர். இத்தனை நாள் சிக்னல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்கேல்ப் மாஸ்டர் இண்டிகேட்டரில் இருக்க செட்டிங்ஸ். 2 கலரில் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த 2 கலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பர்பிள் கலரில் இருக்கும் ரேஞ்சு, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும். பர்பிள் கலரில் மெயினாக நம்ம எதுக்கும் பார்த்து பேசியிருக்க மாட்டோம். ப்ளூ கலரில் தான் என்ட்ரி எடுக்கிறதுன்றதுனால இன்றைக்கி பர்பிள் கலர் பாக்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் அதில் 2 டைப்பில் ட்ரேட் எடுப்போம். ஒன்று வந்து ஸ்டாப் அண்ட், இதெல்லாம் ஸ்டாப் அண்ட்னே வச்சுக்கலாம். ஸ்டாப் அண்ட் நடந்திருக்கும். அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ட்ரேட் நடக்கும். இப்போ ஸ்டாப் அண்ட் ட்ரேடு எப்போ பார்க்குறது, பிரேக் அவுட் ட்ரேடு எப்படி பார்க்குறது அப்படின்ற சந்தேகம் வரும். சரியா? அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிப் ரேஞ்ச் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 25 பிப்லேருந்து 30 பிப்புக்குள்ளே இருந்ததுன்னா ஸ்டாப் அண்ட் பார்க்காம பிரேக் அவுட் ரொம்ப வேலிடாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்லை மார்க்கெட் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடும், ஹை போகும், இல்லை அதான் எவ்வளோ ரேஞ்ச் ஓடும் அப்படிங்கிறது தான் ஏடிஆர். அதில் ஏடிஆரில் ஒரு 80%ஓ இல்லை ஃபுல் ஏடிஆரையோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நம்ம ஸ்டாப் அண்ட் ட்ரேடு தான் பார்ப்போம். ஸ்டாப் அண்ட் ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுன்றது இதுக்குள்ளே ட்ரேடு ஓடி முடிச்சிருக்கோம். மறுநாள் மார்னிங் நீங்கள் பார்க்கும்போது டிஜி பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும், கொஞ்சம் தள்ளி ஓப்பன் ஆகும் இல்லையா? அப்போது இந்த டிஜி பாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்றது முக்கியம். டிஜி பாக்ஸில் இந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்டாப் அண்ட் பண்ணிவிட்டு டிஜி பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டாப் அண்ட் பண்ணிவிட்டு டிஜி பாக்ஸ் பாட்டம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த மிடில் லைன், செகண்ட் டார்கெட் இந்த லோ லைன், அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடை வந்து அதே டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு வரணும். ஒருவேளை பாட்டமில் ஸ்டாப் அண்ட் பண்ணியிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் மிடில் லைன், செகண்ட் டார்கெட் டாப் லைன். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரேட் செட்டப்பே, ரொம்ப சிம்பிள். இதை வச்சு டைரக்ஷன் ப்ரிடிக்ஷன், அன்றைக்கி இன்ட்ராடேயில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது பிரேக் அவுட் எப்போ, ஸ்டாப் அண்ட் எப்போ அப்படிலாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். எது நடந்தாலும் சரி, ப்ளூ பாக்ஸோடைய பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்குதோ அது கூட அதை கம்பேர் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் என்ட்ரிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். நியூயார்க் ரேஞ்ச் இருக்கா, நியூயார்க் ரேஞ்சுக்கு மேலே இந்த ஸ்டாப் அண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸ்டாப் அண்ட் பண்ணிவிட்டு செஷன் ஓப்பனுக்கு அப்புறமா ஒரு இந்த நெக்கு பிரேக் ஆகிட்டு என்ட்ரி எப்படி கொடுத்து போயிட்டே இருக்குது. ஒரு வேளை நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கும். சிக்னல்ஸ் லைட்டு போட்டால் தெரிஞ்சிடும். ஸோ கேண்டில் கலர் நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இங்கேயே கிடச்சிருக்கு உங்களுக்கு என்ட்ரி. பார்த்தீங்கன்னா இந்த எம் பிரேக் அவுட் ஆகுதுல, பெரிய எம் பிரேக் அவுட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஈஸியாக கொடுத்துட்டு அப்படியே எங்கே வரைக்கும் வந்திருக்கு, மிடில் லைன் வந்திருக்கு. மிடில் லைன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ பாட்டம் டார்கெட்டே வச்சுக்கலாம். ஏன்னா நியூயார்க் ரேஞ்சு ஜஸ்ட் 32 பிப் தான் ஓடி இருக்குது. ஸோ பாட்டமே நீங்கள் வச்சுக்கலாம் டார்கெட்டை. இந்த மிடில் லைன் எப்போ டார்கெட் வைப்போம்னா அந்த 80% ஏடிஆர் கம்ப்ளீட் ஆகுதுல்ல. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 70 பிப்பு ஓட வேண்டிய ஸ்கிரிப்ட் இந்த நியூயார்க் ரேஞ்சிலே 60 பிப்பு 50 பிப்புக்கு மேலே ஓடிடுச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம 2 டார்கெட் பிரித்து வைப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் லெவல் டார்கெட் பாட்டமில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் மிடில் லைன் ஒரு டார்கெட் ஆகும், இல்லை அதுக்கு மேலே அடுத்த டார்கெட்டாகவும் வைப்போம். ஆனால் ஓடி இருக்கிறதே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடி இருக்குன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்குமே டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரேஞ்சோடைய அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வர ட்ரேட்ஸ், அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அது சிம்பிள், அது ஒன்றுமே இல்லை, அது பார்த்துக்கலாம். இது இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதில் டாப்பில் ஸ்டாப் அண்ட் பண்ணிச்சுன்னா பாட்டம் வரைக்கும் வருது. இங்கே பாருங்கள், நேற்று நடந்திருக்கு பாருங்கள். நியூயார்க் ரேஞ்ச் இருக்குது, 24 பிப்பு ரன்னிங்கில் கொடுத்துருக்கு, பாட்டமில் ஓப்பன் பண்ணி வந்துடுச்சு. ஸோ அப்படியே பை பார்க்குறோம். ஸோ நேற்று ஸ்ட்ராங்காக செல் பார்க்க மாட்டோம், பை அப்படின்றதுக்கு ரீசன் புரியுதுங்களா? இதுதான். ஸோ மிடில் லைனில் திரும்பவும் ஒரு ஸ்டாப் அண்ட் அப் சைடில் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போது இந்த நியூயார்க் செட்டப், நியூயார்க் ரேஞ்ச் பாக்ஸை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம். டைரக்ஷன் ப்ரெடிக்ஷன் இது மாற்றி யோசிக்காமல் கரெக்டாக உங்களுடைய டெய்லி அனாலிசிஸை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு ஸ்கிரிப்டில் அப்படின்னா தப்பு நடக்காமல் இருக்கும். மேக்ஸிமம் ராங் சைட் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஆப்போசிட் சைடில் நீங்கள் போகாமல் இருக்கலாம். சரியா? இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது, இது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் என்னென்னா
இதுடைய பிரேக் அவுட். இந்த ட்ரேடுக்கு பிரேக் அவுட் ட்ரேடு. இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஃபுல் ஏடிஆரும் கவர் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த ட்ரேடு. அதாவது இந்த பாக்ஸு ஃபுல் ஏடிஆரும் கவர் பண்ணியிருந்தது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 பிப்பு தான் ஓடும் அப்படின்னா, அந்த 50 பிப்பும் இதுக்குள்ளேயே ஓடி இருந்ததுன்னா, அன்றைக்கி பிரேக் அவுட் ட்ரேடில் பார்க்குறது வேஸ்ட்டு. கம்முன்னு ஒன்று அந்த ஸ்கிரிப்டில் ஸ்டாப் அண்ட் ட்ரேடு கிடைக்குதான்னு பார்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, வேறு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். ஃபுல் ஏடிஆர் கவர் ஆகலை, ஏடிஆரில் பாதி தான் ஓடி இருக்குது. ஏடிஆர் 50 பிப்பு இருக்குன்னா அது 25-30 பிப்பு தான் ஓடி இருக்குது அப்படின்னா, அப்போது பிரேக் அவுட்டில் என்ட்ரி போகலாம். டார்கெட் வந்து எல்லோ பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி தான் பாட்டம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் டார்கெட்டை எல்லோ பாக்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். இதில் நீங்கள் எப்படிலாம் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, ப்ளூ பாக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ளூ பாக்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். பிரேக் அவுட் வந்து மேலே இப்படி ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா, இல்லை இப்படி இருந்தது உள்ளேயே இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், டிஜி பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு அதில் பவுன்ஸ் எடுத்துகிட்டு கிரே பாக்ஸ் போகும்ல, அந்த ட்ரேடு எடுத்துக்கலாம். இன்னும் ஏடிஆர் இன்னும் இந்த சைட் டார்கெட் பெண்டிங் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்ப இறங்கி வந்துட்டு அதுக்குள்ளே அடுத்த செஷனில் ஒரு ப்ளூ பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா, எல்ஆர் பாக்ஸு இல்லை ஏஆர் பாக்ஸு, அந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணுவோம், திரும்ப ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டார்கெட் பெண்டிங் டார்கெட் அடுத்த கிரே பாக்ஸுக்கு கொண்டு போகும். ஸோ எப்படி பார்த்தா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம இதே டைரெக்ஷன்லேயே திங்க் பண்ணணும். இது அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம செல்லுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கும். பாட்டம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, டிஜி பாக்ஸ் உள்ளே இருக்குது இங்கே அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், டிஜி பாக்ஸ் பிரேக் அவுட்டில் கிரே பாக்ஸ் வரைக்கும் ஒரு டார்கெட்டும், அடுத்த இன்னொரு ப்ளூ பாக்ஸ் வருது அப்படின்னா, அதில் நீங்கள் என்ன பண்ணணும், டவுன் சைடே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பிரேக் அவுட்டை. ஸோ இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ இவ்வளோதாங்க எனக்கு இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறது. இப்போ சொன்ன இந்த 4 விஷயங்களை தான் இது ரெக்கார்டிங் இருக்குது, அப்லோட் பண்ணுறேன். திரும்ப போட்டு தனியாக ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா இப்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லியாச்சு. சரி, இப்போ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டில் கொண்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும் மோஸ்ட்டாக. சரியா, இது மொத்த சார்ட்லேயும் இது மொத்த ட்ரேட் செட்டப்பே நம்மளுக்கு இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே இதில் வந்து இந்த பேண்டோடைய அலைன்மெண்ட்டை நம்ம கூட சப்போர்ட்டாக எடுத்துப்போம். பேண்டே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கூட இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இப்போ எடுக்க முடியும். பட் அதுக்கு என்னென்னா, அந்த எம்டபிள்யூவில் ப்ராப்பராக பார்க்க தெரியணும். பிரேக் அவுட் எது வேலிடான பிரேக் அவுட் அதெல்லாம் கரெக்டாக பார்க்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நீங்கள் சிக்னலே இல்லாமல் கூட இதில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி நம்ம மொத்த ட்ரேடிங் பிளானே இதில் தான், இவ்வளோ தான் முடிச்சாச்சு. சரிங்களா, வேறு எதுவுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த செஷன் ஃபஸ்ட்டு சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். இதுதான் மொத்த ட்ரேடிங் பிளான். ஸோ இவ்வளோ தான் கிளாஸ் இன்றைக்கி. இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க. அன்மியூட் பண்ணலாமே, யாருமே பண்ணல, டவுட்டே இல்லையா ப்ரோ? இதில் ஏடிஆர் எப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? நம்ம ஏடிஆர் இங்கே இருக்குது பாருங்கள், கீழே பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஏடிஆர் இங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ரேஞ்ச் ஓடி இருக்குன்றதும் இங்கேயே டிஸ்பிளேயில் இருக்குது பாட்டமில். சரியா, ஏடிஆர் கூட இங்கே எவ்வளோ பிப் ஓடி இருக்குன்றது அங்கேயே உங்களுக்கு பாக்ஸ்லேயே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை உட்காந்து மெஷர் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே பார்த்தாலே போதும். அது மாதிரி டிஜி பாக்ஸ் என்றைக்காவது வந்து 25 பிப்புக்கு மேலே ஓடி இருந்ததுன்னா, டிஜி பாக்ஸ்க்குள்ளேயே இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். டிஜி பாக்ஸுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டுச்சு அப்படின்னா, இப்போ ஏதாவது எம் கிடைக்குதா, அப்படியே கீழே ட்ரேடு டிஜி பாக்ஸ் பாட்டம் வரைக்கும் வரலாம். டிஜி பாக்ஸ் இப்போ ஏஆர் பாக்ஸ் பாருங்களேன், 25 பிப்பு ஓடி இருக்குது. இதெல்லாம் நம்ம பிரேக் அவுட் எடுத்தோம்னா டார்கெட்லாம் ஒழுங்காக போகுமான்னு தெரியாது. பட் ஏஆர் பாக்ஸுக்கு கூட போகும். டிஜி பாக்ஸில் 25 பிப்பு ஓடிச்சுன்னா பிரேக் அவுட்லாம் ஒழுங்கான டார்கெட் கொடுக்காது. ஸோ அதில் ஸ்டாப் அண்ட் மூவ் தான் பார்க்கணும். மேலே ஸ்டாப் அண்ட் பண்ணிச்சுன்னா பாட்டம் டார்கெட், பாட்டம் ஸ்டாப் அண்ட் பண்ணிச்சுன்னா மேலே டாப் டார்கெட், அப்படி வச்சுக்கணும் நீங்கள். இதில் கொடுத்துருக்கு டார்கெட் பாருங்கள், பட்டு நம்ம எடுத்துக்க முடியாது இதில் ஏன் அன்றைக்கி நம்ம இது 25 பிப்புக்கு வந்தும் ஏன் அப்சைடில் பார்த்தோன்னா பாட்டம் அதோட பெரிய ஒரு ஸ்டாப் அண்ட் பாட்டம் நடந்திருக்கு இல்லையா, அதனால் அப்சைட்லேயே பார்த்தோம். ஏன்னா அப்சைட் டார்கெட் போகிற வரைக்கும் அது என்ன ஆகாது, திரும்பி கீழே வராது மார்க்கெட். ஸோ டிஜி பாக்ஸு பிலோ 15 இல்லை 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கிரிட்டிக்கலான மூவ்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ்டு மீட்டிங் வைப்போம் இல்லையா, மதியத்தில் லண்டன் செஷன் அப்போ வைப்போம். அது ஃபாரெக்ஸ் குரூப் மட்டும் தனியாக நடக்கும். அதில் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ஓவராலாக இது வந்து பார்த்துருக்கோம். இதில் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது,
ஜஸ்ட் டாபிக் மட்டும் பார்த்த மாதிரி பார்த்துட்டோம். ஆனால் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு.